රැවුලේ බලේ බලාගන්න තිබ්බා තමිල්නාඩුවට ගියා නම් කිලෝ 1700ක් බර මේ ටාටා ලොරි රථයට කඹයක් ගැට ගහලා ඒක තමාගේ රැවුලෙන් ඇදන් යන මේ පුද්ගලයා ශ්‍රී ලාංකිකයෙක්. ඉන්දියාවට ගිහින් එයාගේ රැවුලේ බලේ පෙන්වන මේ පුද්ගලයා තමයි චෙල්ලයියා තිරුචෙල්වම්. දැන් මෙයාට අවුරුදු 60ක්. මීටර් 510ක දුරක් තිරුචෙල්වම් මේ ටාටා රථය ඇදන් ගියේ. ඒක ඇතුලේ හිටපු රියදුරුත් නිවේදකයෙකුත් ඉන්දැද්දිමයි. තිරුචෙල්වම් අලුත් වාර්තාවක් තිබ්බා මේ වැඩේ සාර්ථක කරලා. ඒ තමයි තමාගේ නම චෝලන් ලෝක වාර්තා පොතට ඇතුළත් කර ගැනීම. ලංකාවේදීත් එයා වාර්තා 4ක් තියලා තියෙනවා මේ වෙනකොට. චෝලන් ලෝක වාර්තා පොත් සමාගමෙන් තමයි මේ වැඩේ සංවිධානය කරලා තියෙන්නේ. கைத்தறி உற்சாகப்படுத்துங்க. தங்களது சோழன் புத்தக உலக சாதனை நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய நமது முன்னாடியும் காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் புதிய படிப்புகளில் ஐயா தனது தாடியினால் தாண்டியிருக்கும் சாதனையில் 200 மீட்டர் கடந்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். எவ்வளவு வேணாலும் சாதனைக்கு வந்து வயசே கிடையாது. அவங்க ஐயா ஒடுக்கி நொடி இருக்காங்க. இதே மாதிரி நம்ம சிங்கமனாரி மண்ணில தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. முனைவர் நீலமேகம் நிமலன், நிறுவனர் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம். இன்றைய நாள் சிங்கம்புனீரில் வைத்து இலங்கையின் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 60 வயதான உழவர், அதாவது சாதிக்க வயது ஒரு தடை இல்லை என்பதை நிரூபிக்கும் முகமாக 1550 கிலோ எடை கொண்ட டாடா ஏசி ஊர்தியில் ஓட்டுநர், அறிவிப்பாளர் மற்றும் இருவர் என 1700 கிலோ எடை கொண்ட அந்த ஊர்தியை தனது தாடியினால் 510 மீட்டர் தூரம் இழுத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முயற்சியை செய்துள்ளார். அவருடைய முயற்சியை உலக சாதனையாக பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம். இவர் இந்த உலக சாதனையை செய்வதற்காகவே இலங்கையின் யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.